கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கும் நாம் தியானிக்கும்படியாய் கர்த்தருடைய அழைப்பை குறித்து, கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை எப்படி அழைக்கிறார், எதற்கு அழைக்கிறார் என்று சொல்லி சில நபர்களை கர்த்தர் அழைத்தது விதத்தை குறித்து நாம் பார்க்கலாம். முதலாவது நாம் பார்க்கும்போது அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். கர்த்தர் ஆபிரகாமை அழைத்த அழைப்பு குறித்து ஸ்தேவான் விவரிக்கிறத நம்ம பார்க்கிறோம். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, உன் ஜனத்தையும் உன் தேசத்தையும் விட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு புறப்பட்டு வா என்று கூப்பிடுகிறார். இதே காரியத்தை நம்ம ஆதியாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் பார்க்கும்போது ஆண்டவர் ஆபிரகாமை கூப்பிட்டு சொல்லும்போது, நீ உன் தேசத்தையும் உன் ஜனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு புறப்பட்டு போ என்று சொல்கிறத பார்க்கிறோம். அதே காரியத்தை ஸ்தேவான் விவரிக்கும் போது, நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு வா என்று கர்த்தர் கூப்பிடுகிறத பார்க்கலாம். அப்போ இங்க திட்டவட்டமாய் ஆபிரகாமுக்கு கர்த்தர் ஒரு அழைப்பை கொடுக்கிறார். என்ன அழைப்பு கொடுக்கிறார்? அவன் வாழ்ந்து கொண்டிருந்த அந்த மெசொப்பொத்தாமியா நாட்டில அநேக விக்கிரக வணக்கங்கள் நிறைந்த ஒரு நாட்டில் அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். கர்த்தர் அதன் மத்தியில் இருந்து அவனை வேறு பிரித்து அவனுக்கு பின்வரும் சந்ததிக்கென்று கர்த்தர் ஒரு தேசத்தை முன்குறித்து இருக்கிறார். அதனால தான் அந்த இடத்திலிருந்து அவனை புறப்பட்டு வரும்படியாய், எல்லாவற்றையும் விட்டு விட்டு புறப்பட்டு வரும்படியாய் சொல்கிறார். தேசத்தை விட்டு விட்டு வா, உன் இனத்தாரை விட்டு விட்டு வா, உன் தகப்பன் வீட்டையே நீ விட்டு விட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு நீ புறப்பட்டு வா என்று கர்த்தர் அவரை அழைக்கிறார். நீ அப்படி புறப்பட்டு வரும்போது ஆண்டவர் சொல்கிறார், சில காரியங்களை அவனுக்கு சொல்கிறார். நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெரிய ஜாதியாக்கி உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று சொல்கிறார். அப்போ கர்த்தருடைய அழைப்பு நம்முடைய வாழ்க்கையில காணப்படும் போது கர்த்தர் இந்த காரியங்களை செய்வதற்கு சும்மா அவரை அழைக்கிறது கிடையாது. அவர் ஒரு நோக்கத்தோடு நம்மை அழைக்கிறார். அதுதான் சொல்கிறார், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று முதலாவது சொல்கிறார். உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் என்று சொல்கிறார். உன் பேரை பெருமைப்படுத்துவேன் என்று சொல்வது மட்டுமல்ல, நீ அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்று சொல்கிறார். அதற்கு பிறகு ஒரு பெரிய ஒரு சாக்கியத்தை கொடுக்கிறார். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை நான் சபிப்பேன் என்று சொல்லி இன்னொரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தையும் கர்த்தர் ஆபிரகாமுக்கு கட்டளை கொடுக்கிறத பார்க்கிறோம். ஆண்டவருடைய அழைப்பு என்பது அது வித்தியாசமானது. சில காரியங்களை நம்மை விட வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் நம்மை அழைக்கிறார். ஆண்டவர் நம்மை அழைக்கும் போது தனிப்பட்ட விதத்துல அவருக்காக ஒரு பரிசுத்த ஜாதியா இருக்கும்படி நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற உலகத்துல அவருக்காக வேறு பிரிக்கப்பட்ட ஒரு மனுஷியாக நாம் வாழும்படி கர்த்தர் நம்மை அழைக்கிறார். அப்படி அழைக்கும் போது சில காரியங்களை விட்டு விடுவதற்கு நாம் தயாராக இருக்கணும். அங்க பார்க்கிறோம், ஆபிரகாம் அதற்காக பெரிய கிரயம் செலுத்துகிறான். இனத்தை விடுகிறான், தேசத்தை விடுகிறான், தன் தகப்பன் வீட்டையும் விட்டு தான் பெறப்படுகிறான். அப்படி வந்து கொண்டிருக்கும் போது ஒரு இடத்துல வரும்போது அவனுக்கு ஆடு மாடு மந்தைகள் பெருக ஆரம்பிக்கிறது. அவனோடு கூட வருகிற அவனுடைய சகோதரனுடைய மகனுடைய லோத்துவும் அவன் கூட வருகிறான். ஆனா கர்த்தர் அழைக்கும் போது லோத்தை வர சொல்லவில்லை. ஆனா லோத்தும் ஆபிரகாம் கூட வருகிறான். ஆனா 2 மந்தை மேய்ப்பர்களுக்கும் பல பிரிவினை உண்டாகிறது. அதனால ஆபிரகாம் சொல்கிறார், நீ என்னை விட்டு உனக்கு என்ன இஷ்டமோ அந்த இடத்தை நீ தெரிந்து கொண்டு நீ போ, நான் அதற்கு பிறகு எனக்கு உள்ளதை நான் தெரிந்து கொள்கிறேன் என்று சொல்கிறார். பிறகு லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்து சோதோம் குமாராவை தெரிந்து கொண்டு அந்த இடத்துக்கு போய் விடுகிறான். ஆனால் லோத்து பிரிந்து போன பிறகுதான் கர்த்தர் பிறகு அவனை இன்னும் அதிகமாய் ஆசீர்வதிக்கிறார். வானத்து நட்சத்திரங்களை காண்பிக்கிறார், பூமியின் மணலத்தனையை காண்பிக்கிறார். இதே மாதிரி ஒரு சந்ததி இருக்கும் என்று சொல்லி ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார் பார்க்கிறோம். சில நபர்களை கூட கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து விலகி போக செய்வார். ஒருவேளை அவங்க நமக்கு ரொம்ப நெருக்கமானவர்களாக இருக்கலாம், ரொம்ப பிரியத்தோடு நம்மை நேசிக்கிறவர்களா, இல்லை நாம் அவர்களை நேசித்தவர்களாய் கூட இருக்கலாம். ஆனால் சில தடவை நமக்கு தெரியாது. ஆண்டவர் அவர்கள் நம்மோடு கூட இருக்கிற வரைக்கும் நிறைய வேலையில அவர்கள் நம்முடைய ஆசீர்வாதத்திற்கு அவர்கள் தடையாக இருப்பார்கள். அதனாலதான் ஆண்டவர் சில பேரை நம்மை விட்டு பிரிந்து போக பண்ணுவார். அதனால யாராவது உங்கள் வாழ்க்கையில் உங்களை விட்டு பிரிந்து போய் விட்டால் நீங்கள் அதை குறித்து துக்கப்படாதீர்கள். கர்த்தர் ஒரு திட்டத்தை வைத்திருப்பார். அவர் அழைத்த தேவன், அவர் உண்மையுள்ளவர். நம்மை அழைக்கும் போது சில காரியங்களை விட்டுவிட கர்த்தர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். அப்படி வரும் பொழுதுதான் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க முடியும். ஆபிரகாம் வாழ்க்கையில் அதை தான் பார்க்கிறோம்.
கர்த்தர் எப்படி சொன்னாரோ அப்படியே ஆபிரகாம் கீழ்ப்படிந்து போனான் என்று பார்க்கிறோம். அவனுக்கு பிறகு இன்று வரைக்கும் அந்த சந்ததி இஸ்ரவேல் சந்ததி மட்டுமல்ல, ஆவிக்குரிய இஸ்ரவேலராகிய நாமும் இன்றைக்கு ஆபிரகாமின் சந்ததி என்று அழைக்கப்படுகிறோம் அல்லவா? எவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை அவன் பெற்றுக்கொண்டான். அதான் தேவனுடைய அழைப்பு. ரெண்டாவது ஒரு காரியத்தை பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 7:34 மோசையின் அழைப்பை குறித்து பார்க்கிறோம். ஆண்டவர் மோசையை பார்த்து சொல்கிறார், எகிப்து தேசத்துல என் ஜனம் படுகிற உபத்திரவத்தை நான் பார்க்கிறேன், அவங்க பெருமூச்சை நான் கேட்கிறேன், அவரை விடுவிக்கும்படியாக நான் இறங்கினேன் என்று சொல்லிவிட்டு, நீ வா, நான் உன்னை எகிப்திற்கு அனுப்புகிறேன் என்று சொல்கிறார். அங்கே மோசைக்கு அவனுக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுக்கப்படுகிறது. தன்னுடைய ஜனத்தை அவன் விடுவிக்கும்படியாய் வர வேண்டும் என்று சொல்லி ஸ்பெசிஃபிக்காக கர்த்தர் மோசையை அழைக்கிறத பார்க்கிறோம். எதற்காக அழைக்கிறார்? அவர் தன்னுடைய ஜனத்தின் உபத்திரவத்தை பார்க்கிற தேவன், நான் விடுகிற பெருமூச்சை கேட்கிற தேவன். இன்றைக்கும் ஒருவேளை நான் விடுகிற கண்ணீர் யாருக்கு தெரியும்? அந்த ரங்கத்துல இரவு நேரத்துல எல்லாரும் தூங்கின பிறகு கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறேன் என்று கலங்கி கொண்டிருக்கிறீர்களோ? நீங்க நான் விடுகிற பெருமூச்சுக்கு யாருக்கு தெரியும் என்று நினைக்கிறீர்களோ? கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டே இருக்கிறார். அதனால்தான் மோசேட்ட சொன்னாரு, என் ஜனமாகிய இஸ்ரவேல் எகிப்து தேசத்துல அவங்க படுகிற உபத்திரவத்தை நான் பார்க்கிறேன், அவங்க விடுகிற ஒவ்வொரு பெருமூச்சையும் நான் கேட்கிறேன். அதனாலதான் நான் இறங்கி வந்து அவர்களை விடுவிக்க போகிறேன், அதற்கு நீ வேண்டும், நீ வா என்று சொல்லி கர்த்தர் மோசைக்கு ஒரு அழைப்பை கொடுக்கிறது நம்ம பார்க்கிறோம். அதே விதமாய் மோசே தேவ ஜனங்களை, இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைப்பட்டு இருந்த எகிப்து தேசத்திலிருந்து அவர்களை விடுவிக்கும்படியாய் கர்த்தருடைய அழைப்புக்கு அவன் தன்னை அர்ப்பணித்து அத்தனை பேரையும் நாம் விடுவித்து கொண்டு வந்ததை வேத புஸ்தகத்துல நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் நம்மை அழைக்கும் போது ஒரு நோக்கத்தோடு அழைக்கிறார், ஒரு தரிசனத்தோடு அழைக்கிறார். ஒருவேளை நம்ம நினைக்கலாம், எத்தனை கோடி ஜனங்கள் நம்முடைய தேசத்துல இருக்கிறாங்க, ஆனா கர்த்தர் நம்ம மேல ஒரு நோக்கம் வைத்து நம்மை அழைத்திருக்கிறார். எதற்காக? இன்றைக்கும் தேசங்களில வாழ்கிற, நம்மை சுற்றி வாழ்ந்து கொண்டிருக்கிற, நம்முடைய சொந்த இன ஜனங்களிலே இயேசு இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற அநேகர் பாதாளத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் அல்லவா? எங்கு போகிறோம் என்று தெரியாதபடி, ஒருவேளை அவர்களுக்கு அதை குறித்து எண்ணம் இல்லை, நம்ம இன்றைக்கு புசிப்போம் குடிப்போம் நாளைக்கு சாவோம் என்றுதான் அநேக பேர் மரணத்துக்கு பின்பான ஒரு நியாயத்தீர்ப்பு உண்டு என்பதை அறியாதபடி மனம் போல வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்கள் கோடிக்கடியாய் நம்ம தேசத்துல இருக்கிறாங்க. ஜீவனுள்ள மெய்யான தேவனை அறியாதபடி அநேக ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. ஆனா கர்த்தர் எதற்காக நான் என்னையும் உங்களையும் அழைக்கிறார் தெரியுமா? எப்படி அன்றைக்கு எகிப்தின் அடிமைத்தனத்துல தம்முடைய ஜனங்கள் அடிமைப்பட்டு இருந்தார்களே, அவர்களை விடுவிக்கும்படியாய் மோசேயை அழைத்த தேவன் இன்றைக்கும் பாவத்திலும் சாபத்திலும் இன்னும் அறியாமை என்ற இருளில அநேக காரியங்களுக்கு தங்களை அடிமைப்படுத்தி கொண்டிருக்கிற இந்த தேசத்தின் ஜனங்களை விடுவிக்கும்படியாய் அவர்களுக்காக தேவ சமூகத்துல நின்று அவர்களுக்காக விண்ணப்பம் பண்ணும்படியாய் கர்த்தர் என்னையும் உங்களையும் அழைத்திருக்கிறார். அதனால கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டது ஏதோ ஒரு காரியத்துக்காக அல்ல, ஒரு குறிப்பிட்ட நோக்கம் வைத்திருக்கிறார். நமக்கு ஆசீர்வாதமாய் இருப்பதற்காக அல்ல, நம் மூலமாய் மற்றவர்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், நம் மூலமாய் மற்றவர்கள் இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும், நம் மூலமாய் அநேக ஜனங்கள் பாதாளத்தின் பயங்கரமான இருளுக்கு அவர்கள் தப்புவிக்கப்பட வேண்டும். ஆண்டவர் அதற்காக தான் இன்றைக்கு என்னையும் உங்களையும் அழைத்திருக்கிறார். நாம சும்மா இருக்கக்கூடாது. நம்மால் இயன்ற மட்டும் நம்மை சந்திக்கிற ஜனங்கள், ஆறுதலற்ற இருக்கிற ஜனங்களுக்கு இயேசுவின் அன்பை கூறி அவர்களை கர்த்தரண்டை வழி நடத்த வேண்டியது நம்மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது. ஒருவேளை ஊழியம் என்று சொன்னால் வெளியே போய் பிரசங்கம் பண்ணி செய்தால்தான் ஊழியம் என்று இல்லை. இருக்கிற இடத்துல வீட்டுக்குள்ளே இருந்து அநேகருடைய பெயர்களை நாம் நினைவு கூர்ந்து, இல்லாட்டின பெயர்களை எழுதி வைத்து அவர்களுடைய ரட்சிப்பிற்காக நம்ம ஜெபிக்கும் போது ஒருவேளை உடனடியாக சில காரியங்கள் நடைபெறாது. ஆனால் நாம் தொடர்ந்து விடாமல் ஜெபித்து கொண்டே இருக்கும்போது
அவருடைய வாழ்க்கையில கர்த்தர் இடைபடுகிறார். ஏன்னா வேதம் சொல்கிறது ரட்சிப்பு கர்த்தருடையது என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. ஜெபிக்க வேண்டியது நம்முடைய கடமை. அவர்களுக்காக அவருடைய அழிவிலிருந்து தப்பிவிக்கப்பட வேண்டுமே என்று சொல்லி அவர்களுக்காக நம்ம ஜெபிக்கும் போது கர்த்தர் அவர்களை விடுவிக்கிற தேவனாய் இருக்கிறார். அதற்காக நமக்கு அந்த அழைப்பு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. எப்படி எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிக்கும்படியாய் மோசேக்கு கர்த்தர் ஒரு அழைப்பை கொடுத்தது போல கர்த்தர் நமக்கும் கொடுக்கிறார். நம்ம சொல்லலாம், எனக்கெல்லாம் பிரசங்கம் பண்ண தெரியாதே, எனக்கு ஆண்டவரை குறித்து சொல்வதற்கு தெரியாதே என்று சொல்லலாம். மோசையை அழைக்கும் போது அவன் அப்படிதான் சொன்னான், நான் திக்கு வாயன் என்று சொல்கிறான், மந்த நாவுள்ளவன் சொல்கிறான். அதனால வேற யாரையாவது அனுப்புங்க என்று சொல்கிறான். கர்த்தர் அவன் மேல் கோபம் கொள்கிறார். நம்ம என்ன சாக்கு போக்கு சொன்னாலும் கர்த்தர் நம்ம மேல வைத்த அழைப்பு அது மாறாத அழைப்பு. அதே மோசையை கொண்டுதான் கர்த்தர் எத்தனை விதமான காரியங்களை செய்தார். 10 வாதைகளை அனுப்பினார் மோசே மூலமாக எகிப்து தேசத்துல. அதை கண்டு கடைசியாக பார்வோன் ஜனங்களை விடுதலை பண்ணி அனுப்பினான் என்பதை பார்க்கிறோம். எத்தனை அற்புதங்கள் அவன் கையினாலே நிறைவேற்றப்பட்டது. செங்கடல் 2ஆக பிளந்ததை பார்க்கிறோம். யோர்தான் பின்னிட்டு போனதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். கர்த்தர் வானத்திலிருந்து மன்னாவை வருஷிக்க பண்ண வனாந்திரத்துல 40 ஆண்டுகள் அவர்கள் அலைந்து திருந்தார்கள். ஒவ்வொரு நாளும் வனாந்திரத்துல எங்க சாப்பாடு கிடைக்கும்? ஆனா வானத்திலிருந்து தூதர்களின் சாப்பிடுகிற மன்னாவை அவர்களுக்கு கொடுத்தார். அவர்கள் உள்ளம் இறைச்சிக்காக இச்சித்தது போல காடைகளை கொண்டு வந்து அவர் குவியல் குவியலாக சேர்த்து அவர்களுக்கு திகட்டி போகும் மட்டும் அவர்களுக்கு இறைச்சியை கொடுத்தார் என்று வேதம் சொல்கிறது. ஆனால் நீங்க பயப்பட வேண்டாம். அழைத்த தேவன் நம்ம என்ன சாக்கு போக்கு சொன்னாலும் மாற்றுவதற்கு அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். 5 லட்சம் புருஷர்கள், அதற்கு மேல மனைவி பிள்ளைகள் என்று கிட்டத்தட்ட 20 லட்சம் பேர் அதுக்கு மேலாக தலைவனாக இருந்து அந்த மோசே அவர்களை வழி நடத்தி கொண்டு வந்தார் அல்லவா. உலகத்திலேயே வேதம் சொல்கிறது, பூமியிலே மோசையை போல சாந்த குணம் உள்ளவன் இல்லை என்று சொல்லி எத்தனை முறைகள் இஸ்ரவேல் ஜனங்கள் அவனுக்கு விரோதமாய் முறுமுறுத்து எதிர்த்து நின்றார்கள். ஆனால் எல்லாவற்றின் மத்தியிலும் கர்த்தர் அவனுக்கு கிருபை பாராட்டினபடினாலே அந்த ஜனங்களை விடுவிக்கும்படியாய் கர்த்தருடைய அழைப்பை ஆண்டவர் அவன் மூலமாய் கர்த்தர் அவனுக்கு நிறைவேற்றி கொடுத்தார் அல்லவா. அதனால அழைக்கப்பட்டிருக்கிற நாம் பயப்பட வேண்டிய தேவையில்லை. நாம் கர்த்தருக்காக எப்படி செயல்பட வேண்டும் என்பது கர்த்தருக்கு தெரியும். அவர் நமக்கு உதவி செய்வார். அதனால நம்ம செய்ய வேண்டியதுனா, ஆண்டவரே என்னை அழைத்த அழைப்பின் நோக்கத்தை ஆண்டவரே நிறைவேற்றுவதற்கு எனக்கு உதவி செய்யுங்க என்று சொல்லி அவர் சமூகத்துல நாம் ஜெபிக்கும் போது கர்த்தர் நம்மை கொண்டு அநேகருக்கு ஆசீர்வாதத்தின் பாத்திரங்களை அவர் மாற்றி விடுவார். 3வது ஒரு மனுஷனை குறித்து பார்க்கிறோம். லூக்கா 19ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல சகேயு என்று சொல்லப்படுகிற ஒரு ஆயக்காரனை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது. அவன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று சொல்லி எரிகோக்கு இயேசு வரும்பொழுது அவரை பார்க்கும்போது ஒரு காட்டத்தி மரத்துல ஏறுகிறான். ஏனென்று சொன்னால் அவன் ஒரு சரீரத்துல அவன் குள்ளனா இருக்கிறான். ஆனா அவன் பெரிய அதிகாரி. அந்த காலத்துல வரி வசூலிப்பவர், டாக்ஸ் கலெக்டர் என்று சொன்னாலே அவர்களை கண்டு ஜனங்கள் என்ன செய்வார்கள்? பயப்படுவார்கள். ஏன்னா நிறைய பேர் அநியாயமாய் வரியை வசூலித்து விடுவார்கள். அப்படிப்பட்ட ஒருவன் தான் சகேயு. ஆனா அவனுக்கு ஒரு ஆசை, இயேசு கிறிஸ்துவை எப்படியாவது பார்த்து விட வேண்டும் என்று சொல்லி. அதனால அந்த வழியா இயேசு வருகிறார் என்பதை அவன் கேள்விப்பட்டவுடன் என்ன செய்கிறான்? ஒரு காட்டத்தி மரத்துல ஏறி அங்கிருந்து ஆண்டவரை பார்ப்பதற்காக ஜனக்கூட்டத்திற்குள்ள உட்கார்ந்து கொண்டு அவரை பார்க்க வகை தேடி கொண்டு இருக்கிறான். அந்த வழியே வரும்போது ஆண்டவர் சரியாக அந்த காட்டத்தி மரத்துக்கிட்ட வரும்போது ஆண்டவர் அந்த இடத்துல வந்து நிற்கிறார். நின்று அண்ணாந்து பார்த்து சொல்கிறார், சகேயுவே இறங்கி வா, நான் இன்றைக்கு உன் வீட்டுல தங்க வேண்டும் என்று சொல்லுகிறான். அங்க அவனுக்கு ஒரு அழைப்பு அழைக்கப்படுகிற, நீ இறங்கி வா. ஒருவேளை அவன் மரத்துல ஏறி இருக்கிறான், நீ அங்கிருந்து இறங்கி வா, நாம உன் வீட்டுல இன்னைக்கு தங்க வேண்டும் என்று சொல்லுகிறான். இன்றைக்கு ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலும் நாமே ஒருவேளை உயரத்துல வைத்து பார்த்து கொண்டு இருக்கிறோமோ, பெருமை என்று மேட்டிமையாய் ஆண்டவர் வேண்டாம் என்று சொல்லி அநேக காரியங்களை உதாசீனப்படுத்தி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோமா? கர்த்தர் உங்களை என்னையும் தான் அழைக்கிறார். இறங்கி வா. நீ இருக்கிற அப்படிப்பட்ட நிலைமையிலிருந்து நீ இறங்கி நீ தாழ்மையோடு காணப்படுவாய் என்று சொன்னார். கர்த்தர் உன்னை உயர்த்துகிறதற்கு அவர் உண்மை உள்ளதான் இருக்கிறார். எல்லாராலும் பகைக்கப்பட்டவன் அந்த சகேயு. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை தான் அவன் வரி வசூலித்து அநியாயமான காரியங்களை அவன் செய்து கொண்டிருந்தான். ஆனா அப்படிப்பட்டவனையும் கர்த்தர் அழைக்கிறத நம்ம பார்க்கிறோம். நீ இறங்கி வா என்று சொன்னது மட்டுமல்ல, நான் உன் வீட்டுல இன்னைக்கு தங்க வேண்டும் என்று சொல்லுகிறார். ஒருவேளை எந்த பாவியா இருந்தாலும் தள்ளாத தேவன். இன்னைக்கு நிறைய பேர் சொல்றாங்க, நான் இந்த பாவம் செய்திருக்கிறேன், அந்த பாவம் செய்திருக்கிறேன், இயேசு என்னை ஏற்றுக்கொள்வாரா என்று சொல்லி.
ஒருவரையும் புறம்பே தள்ளாத தேவன். பாவிகளை ரட்சிக்கிறதுக்கு தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வந்தார். வேதம் சொல்கிறது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்ன ஆண்டவர் எப்படிப்பட்டவராய் இருந்தாலும், ஒருவேளை எந்த இனத்தானாக இருக்கலாம், எந்த ஜாதி இனம் மதம் எதுவாக இருந்தாலும் அவருக்கு கவலை இல்லை. நாம் எல்லாரும் அவரால் படிக்கப்பட்ட பிள்ளைகள். அதனால தான் அவர் அவளோடு எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார், என் பிள்ளைகள் என்னை தேடி வரமாட்டார்களா என்று சொல்லி. அன்றைக்கு சகேயும் ஆண்டவரை தேடி போனான். அவர் எப்படியாவது பார்த்து விட வேண்டும் என்று சொல்லி அவனுக்குள்ள ஒரு ஆவல், இயேசுவை சும்மா பார்க்கணும் என்கிற நோக்கத்தோடு தான் போனான். ஆனா அந்த நோக்கத்தை கர்த்தர் கண்டு அவனோடு தங்கும்படியாய் அவனை அழைக்கிறார். இன்றைக்கும் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று சொல்லி, அது ஒருவேளை கிறிஸ்தவர்களுடைய தெய்வம், இல்லாட்டினா வெளிநாட்டு தெய்வம் என்று இன்னைக்கு அநேகர் நினைத்து கொண்டு இருக்கிறார்கள். அவருக்கு நமக்கு சம்மந்தமே இல்லை, ஆனாலும் அவரை குறித்து கேட்போமோ என்று சொல்லி நீங்க நினைத்து கொண்டு இருக்கிறீர்களோ, உங்களை பார்த்துதான் சொல்கிறார், இறங்கி வா, நான் உன் கூட தங்க வேண்டும், உன் இருதயத்துல நான் தங்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் அழைக்கிறார். சகேவை அழைத்த உடனே ஆண்டவர் ஒண்ணுமே அவன்கிட்ட சொல்லலை, நீ இறங்கி வா, நான் உன்னிடத்துல தங்கணும்ட்டு ஒரு வார்த்தை தான் சொல்கிறான். ஆனா அவன் உடனே சொல்லுகிறான், ஆண்டவரே, நான் யார்கிட்டையாவது அநியாயமாய் வரி வசூலித்திருப்பேன் என்று சொன்னால் அதை நாளத்தனையா நான் திரும்ப கொடுத்து விடுகிறேன், என் ஆஸ்தியில பாதிய நான் ஏழைகளுக்கு கொடுத்து விடுகிறேன் என்று சொல்றான். ஒரு வாழ்க்கையில ஒரு மனுஷன் அல்லட்டு ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில ஆண்டவர் என்றைக்கு பிரவேசிக்கிறாரோ அன்றைக்கு அந்த மனுஷனுடைய வாழ்க்கை முற்றிலுமாய் தலைகீழாய் மாறி போய் விடுகிறது. அந்த ஆண்டவர் பார்த்து சொல்லவே கேட்கவே இல்லை, சகே நீ ஏன் அதிகமாய் வரி வசூலித்தாய், ஏன் அப்படி உனக்குன்னு சேர்த்து வைக்கிற, ஏழைகளுக்கெல்லாம் நீ கொடுப்பது இல்லையாதா, இப்படிதான் எந்த வார்த்தையும் அவர் கேட்கவே இல்லை. ஆனா நான் உன்கிட்ட தங்கணும்னு சொன்ன அந்த ஒரு மாத்திரத்துல அவனுடைய வாழ்க்கையை மாற ஆரம்பிக்கிறது. உடனடியாக சொல்கிறான், ஆண்டவரே, நான் என் சம்பாத்தியத்துல என் பணத்துல பாதி பகுதியை நான் ஏழைகளுக்கு கொடுத்துக்கிறேன். அப்போ ஒருவேளை அது வரைக்கும் அவன் ஏழைகளுக்கு கொடுக்காதபடி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறான். அது மட்டுமல்ல, நான் யார்கிட்டையாவது அநியாயமாய் வசூலித்ததுண்டானால் நாளத்தனையாக நான் திரும்ப கொடுத்து விடுகிறேன். அப்போ அவன் வரி வசூலிப்பதுல நாளத்தனையாக அதிகமாய் அவன் வரி வசூலித்திருக்கிறான் அல்லவா, அதனால தான் சொல்கிறான், நாளத்தனையா நான் திரும்ப கொடுத்து விடுகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் அவனை பார்த்து சொல்கிறார், இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறான். வேதம் அழகாய் சொல்கிறது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனும் இரக்கம் பெறுவான். இயேசு நம்முடைய வாழ்க்கையில் நம்மோடு இடைப்படும் போது, நமக்கு நம்முடைய பாவங்களை உணர்த்தும் போது, நம்முடைய மனசாட்சியை நம்மை குற்றப்படுத்தும் போது நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கையிடுவோம் என்று சொன்னார். அறிக்கையிடுவது மட்டுமல்ல, அதை விட்டு விடுவோம் என்று சொன்னார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். அவர் நம்மோடு வந்து நமக்குள்ளே தங்கி வாசம் பண்ண ஆரம்பிக்கிறார். இவ்வளவு பெரிய ஸ்லாக்கியத்தை அன்றைக்கு சகேவு அவன் பெற்றுக்கொண்டான் தெரியுமா? அவனுக்கு அப்படிப்பட்ட ஒரு அழைப்பை கர்த்தர் கொடுக்கிறத பார்க்கலாம். கடைசியாக வெளிப்படுத்தின விசேஷத்துல ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். வெளிப்படுத்த 4ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல திவ்ய வாசகனாக யோவானை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது. அவன் கிட்டத்தட்ட இயேசு கிறிஸ்துவின் சீஷனாக இருந்தபடியினாலே அவன் ரோமர்னாலே தீத்துவினாலே டைட்டஸ் என்கிற சொல்லப்படுகிற அந்த தீத்து ராயனாலே அவன் பத்மு தீவில அவன் என்ன பண்ணப்படுகிற நீரோ மன்னனால அவன் பத்மு தீவில அவன் ஒரு கைதியாக அவன் அனுப்பப்படுகிறத பார்க்கலாம். அந்த சிறைச்சாலையில அவன் அங்கே கைதியாய் அங்கே அனுப்பப்படுகிறான். ஆனால் அங்கே அவன் கைதியாக இருக்கும் பொழுதுதான் அவன் பரலோக தரிசனங்களை கர்த்தர் அவனுக்கு காண்பிக்கிறத பார்க்கிறோம். அதுதான் நாம் வெளிப்படுத்தின விசேஷம். கடைசி காலங்களில் நடைபெற போகிற அத்தனை சம்பவங்களையும் கர்த்தர் யோவானுக்கு அந்த இடத்துல வெளிப்படுத்தினார். அந்த 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, பரலோகத்தில் திறக்கப்பட்ட ஒரு வாசலை கண்டேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எக்கால சத்தம் போன்ற ஒரு சத்தத்தை நான் கேட்டேன். அது என்ன சொல்றது தெரியுமா? நீ இங்கே ஏறி வா. யோவானுக்கு ஒரு காரியம் பரலோகத்திலிருந்து காண்பிக்கப்படுகிறது. காண்பித்து என்ன சொல்லப்படுகிறது? நீ மேலே ஏறி வா, இந்த பரலோகத்துக்கு ஏறி வா, இனி சம்பவிக்க போகிறவளை நான் உனக்கு காண்பிப்பேன் என்று சொல்லி கர்த்தர் யோவானை அழைக்கிறத பார்க்கிறோம். ஆண்டவருக்கு பிரியமுள்ள ஒரு சீஷனாய் வாழ்ந்த ஒரு யோவான், ஆண்டவருக்கு பிரியமுள்ள வேதம் சொல்கிறது, தேவனுடைய மார்பில சார்ந்து கொண்டுகிற தேவனுக்கு அன்பானவனாய் இருந்த ஒரு சீடன் தான் யோவான். அந்த யோவான கர்த்தர்
கடைசி காலத்தில் நடைபெற போகிற சம்பவங்களை காண்பிக்கும்படியாய் பரலோகத்திற்கு அவனை ஏறி வா என்று சொல்லி ஆண்டவர் அவனை அழைத்து இந்த கடைசி காலங்களில் நிகழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு காரியங்களையும் 2000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே யோவானுக்கு கர்த்தர் அன்னைக்கு விளக்கி காண்பித்தார் அல்லவா. அதனால்தான் இன்றைக்கு பார்க்கிறோம், வெளிப்படுத்தின விசேஷத்துல சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள் இன்றைக்கு நம்முடைய கண் எதிராகவே நடந்து நிறைவேறி கொண்டிருக்கிறத பார்க்கிறோம். தீர்க்க தரிசனங்கள், கடைசி கால தீர்க்க தரிசனங்கள் ஒவ்வொன்றும் நிறைவேறி கொண்டிருக்கிறத பார்க்கிறோம். அவனுக்கு ஒரு பெரிய ஸ்லாக்கியத்தை கர்த்தர் கொடுத்தார். தனிமையில அந்த அந்த கிட்டத்தட்ட 90 வயசு இருக்கும் என்று சொல்கிறார்கள். கற்களை உடைக்கிற அந்த வேலை தான் அவனுக்கு அங்கே கொடுக்கப்பட்டு இருந்தது. அந்த மத்தியிலும் ஆண்டவர் அவனை ஆறுதல் படுத்தும்படியாய் பரலோக தரிசனங்களை அவனுக்கு காண்பிக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஏறி வா என்று சொல்லுகிறார். இன்றைக்கும் ஒருவேளை ஏதோ ஒரு காரியத்தினால நான் கர்த்தருக்காக நின்றேனே, கர்த்தருக்காக தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், ஆனால் என் வாழ்க்கையில இப்படிப்பட்ட நெருக்கங்கள் இருக்கிறேன் என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கிறீர்களோ, கர்த்தர் உங்களுக்கும் தன்னுடைய காரியங்களை காண்பிக்கும்படியாய், தீர்க்க தரிசனங்களை காண்பிக்கும்படியாய் கர்த்தர் உங்களுடைய கண்களை திறக்கிறார். கர்த்தர் அவனுக்கு விளக்கி காண்பித்த தேவன் நமக்கும் வரப்போகிற காரியங்களை அவர் காண்பிக்கிறதற்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் ஆண்டவரை நேசித்து ஆண்டவருக்கு உண்மை உள்ளவர்களாய் நாம் வாழும்போது நமக்கும் அப்படிப்பட்ட ஒரு காரியங்களை கர்த்தர் காண்பிக்கிறதுக்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அப்போ 4 விதமான ஒரு அழைப்புகளை நம்ம இன்னைக்கு பார்த்தோம். முதலாவது கர்த்தர் ஆபிரகாமை அழைத்தார். எல்லாவற்றையும் விட்டு விட்டு நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு புறப்பட்டு போகும்படியா வா என்று கூப்பிடுகிறார். 2வது பார்க்கிறோம், தன் ஜனத்திற்காக, தன் ஜனமாகிய இஸ்ரவேலை விடுவிக்கும்படியாய், அவர்கள் படுகிற உபத்திரவத்தை கண்டு அவர்களை விடுவிக்கும்படியாய் கர்த்தர் மோசே என்கிற ஒரு அருமையான தேவ பிள்ளையை அனுப்பும்படியாய் அவனை அழைக்கிறார். நீ வா, என் ஜனத்தை நான் விடுவிக்கும்படியாய் உன்னைதான் நான் தெரிந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி அவன் எத்தனை சாக்குப்போக்கு சொன்னாலும் கர்த்தர் அவனை கொண்டு நிறைவேற்ற நினைத்ததை அவனை கொண்டே செய்து முடித்தார் என்று பார்க்கிறோம். கர்த்தர் அவனை கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்து தேசத்திலிருந்து, பார்வோனின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பண்ணி கொண்டு வந்தார் என்று பார்க்கிறோம். 3வது நம்ம பார்க்கிறோம், சகேயும் கர்த்தரை தேடிதான் வந்தான். எப்படிப்பட்டவரோ என்று பார்க்கறதுக்கு தான் வகை தேடினான். நான் வாழ்க்கையில மனம் திரும்புகிறேன் என்ற ஒரு அனுபவத்தோடு அவன் அங்கே வரல. அவர் எப்படிப்பட்டவர், என்ன நிறைய அற்புதங்கள் அடையாளங்கள் செய்கிறாரு, எப்படிப்பட்டவர்னு பார்ப்போண்டி தான் வந்தான். ஆனால் அவனை கண்டுதான் ஆண்டவர் சொல்கிறார், சகேவே நீ இறங்கி வா, அவன் வீட்டில் தங்க வேண்டும் என்று சொல்கிறார். தங்க வேண்டும் என்பது மட்டுமல்ல, அவன் அந்த வார்த்தையை கேட்ட உடனே அவனுடைய வாழ்க்கை தலைகீழாய் மாறுகிறது அல்லவா. எல்லாவற்றையும் தன்னுடைய பாவத்தை அவன் உணர்ந்து கொள்கிறான். மனம் திரும்புவதற்கு தன்னை முழுமையாய் ஒப்புக் கொடுக்கிறத நம்ம பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, கடைசியாக கர்த்தருடைய நாமத்திற்காக பாடுகளை அனுபவித்து, ஒருவேளை யோவானை குறித்து சொல்லப்படுகிறது, அவனை நீரோ மன்னன் கொதிக்கிற எண்ணெயில அவனை போட்டு அந்த இரத்த சாட்சியாய் அவர் மரிப்பதற்காக அந்த கொதிக்கிற எண்ணெயில யோவான் போடப்பட்டார் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் கர்த்தர் அற்புதமாய் அந்த இடத்திலையும் அவனுக்கு ஜீவனை கொடுத்தார் என்று சொல்லப்படுகிறது. அதற்கு பிறகுதான் அவன் பத்மோ தீவுக்கு நாடு கடத்தப்பட்டார் என்று சொல்லப்படுகிறது. பத்மோ தீவில் தள்ளாத வயதிலும் கைகள் வேலை செய்து கொண்டிருந்த போதிலும் கர்த்தர் அவனுக்கு கிருபையாய் தன்னை வெளிப்படுத்த பார்க்கிறோம். வெளிப்படுத்துவது மட்டுமல்ல, இனி கடைசி காலங்களில் சம்பவிக்க போகிறவங்களை யோவானுக்கு அவர் வெளிப்படுத்தி காண்பித்தார் என்று பார்க்கிறோம். அதற்காக பரலோகத்துக்கு ஏறி வாங்கிற ஒரு சத்தத்தை அவன் கேட்டதை நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கும் கர்த்தர் நம்மையும் அழைக்கிறார். அவருடைய பணிக்காக ஏதாவது ஒரு காரியத்தை நாம் அவருக்காக செய்ய வேண்டும். சுயநலமாய் நமக்கு குடும்பத்துக்கும் மட்டுமாய் ஆசீர்வாதமாய் இருப்பதற்காக அல்ல, நம்மை கொண்டு அநேகரை ஆசீர்வதிக்கும்படியாய் கர்த்தர் இன்றைக்கு இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களையும் என்னை கர்த்தர் அழைக்கிறார். நான் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, என்னை எதற்காக நீங்கள் அழைக்கிறீங்களோ, எதற்காக என்னை தெரிந்து கொண்டீங்களோ, அந்த நோக்கம் என் வாழ்க்கையில நிறைவேறப்பட நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா, எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்க என்று நம்மை ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் நம்மையும் கொண்டு அவர் செய்ய நினைத்த ஒவ்வொரு காரியத்தையும் நிறைவேற்ற அநேகருக்கு ஆசீர்வாதத்தின் பாத்திரங்களாய் நம்மை மாற்றுவதற்கு அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். நம்மை ஒப்பு கொடுப்போம். அந்த நாளில் தேவ சமூகத்தில் நம்மை ஒப்பு கொடுப்போம். பரலோகத்தின் நல்ல தகப்பனே, நாங்கள் கேட்டுக்கொண்டிருந்த இந்த தெய்வ செய்திக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய அழைப்பை குறித்து ஆண்டவர் நீர் அழைத்த விதத்தை நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே அப்பா, ஆபிரகாமை அழைத்து ஆசீர்வதித்தீங்க ஆண்டவரே. மோசையை அழைத்து ஆண்டவரே உங்களுடைய திட்டத்தை அவனுக்கு வெளிப்படுத்தி அவனை கொண்டு ஆண்டவரே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு விடுதலையை நீங்க பெற்றுக் கொடுத்தீங்கப்பா. அது மட்டுமல்ல, சகேயனுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே
மேலே இருந்து அவனை இறங்கி வர சொல்லி அப்பா அவனோடு தங்கும்படி போகும்போது அவன் தன் வாழ்க்கையே உமக்காக ஒப்பு கொடுத்த சம்பவங்களை பார்க்கிறோம் அப்பா. யோவான் அப்பா உமக்கு அன்பா இருந்த யோவான் குறித்து பார்க்கிறோம் அப்பா. அவனுக்கு ஆண்டவரே பரலோகத்தின் காரியங்களை வெளிப்படுத்தி ஆண்டவரே அவனை மேலே ஏறி வர சொல்லி ஆண்டவரே கடைசி காலங்களில் சம்பவிக்க போன்ற ஒவ்வொரு காரியத்தையும் அப்பா நீங்க அவனுக்கு வெளிப்படுத்தினதை பார்க்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் ஆண்டவரே எங்களையும் அப்பா இந்த தேசத்துல நீங்க அழைத்திருக்கிறீங்க அப்பா. நீங்க அழைத்த நோக்கம் அப்பா எங்க வாழ்க்கையில நிறைவேறும்படியா எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரே கர்த்தர் அவர்களை கொண்டு செய்ய நினைத்த ஒவ்வொரு காரியத்தையும் அப்பா செய்வதற்கு ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்கப்பா, பலன் கொடுங்க ஆண்டவரே. இந்த நாளிலும் அப்பா நான் இந்த காரியத்தில் உபத்திரவப்படுகிறேனே, யார் எனக்கு விடுதலை கொடுப்பார் என்று சொல்லி ஏங்கி கொண்டு இருக்கிற பிள்ளைகளுக்கு அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அப்பா அடிமைத்தனத்தின் உபத்திரவத்திலிருந்து விடுதலை கொடுத்த தகப்பன் தாயே, இந்த நாளில் உடைய பிள்ளைகளின் கண்ணீரை காண்கிற தேவன் அல்லவா, பெருமூச்சுகளை கேட்கிற தேவன் அல்லவா, அன்றைக்கு விடுவிக்கும்படி இறங்கி வந்த தேவன் அப்பா இன்றைக்கு உடைய பிள்ளைகளை விடுவிக்கும்படியாப்பா அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற இடத்துல இறங்கி வந்து அவர்களுக்கு ஒரு விடுதலை தாங்கப்பா. இந்த ஜெபம் முடிவதற்கு முன்பாகவே அவருடைய வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடைபெறட்டும் ஆண்டவரே. மெய்யாகவே இயேசு கிறிஸ்து எனக்கு உதவி செய்தார் என்று சொல்லும்படியா கர்த்தருடைய வல்லமை இந்த வேலையில வெளிப்படும்படியா ஜெபிக்கிறோம். அவருடைய கண்ணீர் யாவும் துடைக்கப்படட்டும் ஆண்டவரே. ஏக்கங்கள் ஆண்டவரே, பாரங்கள் விலகி போகட்டும் ஆண்டவரே. சமாதானம் சந்தோஷம் அவர்களை ஆட்கொள்ளட்டும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட காரியங்களை செய்வதற்கு நீங்க உண்மையுள்ள தேவனா இருக்கிறீங்கப்பா. நீங்க அப்படியே செய்த ஆண்டவரே உங்களுடைய நாமத்தை ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகள் மூலம் மகிமைப்படும்படியாய் நீங்க உதவி செய்யும்படியாய் உங்க கரத்துல அன்பு பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறேன். அவருடைய கண்ணீர் எல்லாம் துடைக்கப்படட்டும் அப்பா, ஆறுதல் அடைவார்களாக. இயேசுவின் நாமத்துல கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென்.